Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா while else ஸ்டேட்மென்ட்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஒரு லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்க டேட்டா ஐட்டம் வச்சிட்டு சர்ச்சிங் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ கீபோர்ட்ல இருந்து ஒரு இன்புட் நம்பர் வாங்க போறோம். நம்ம வாங்குன இன்புட் நம்பர் வந்து லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணி ரிசல்ட் நமக்கு கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு while else லூப் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகேங்களா? சரி முதல்ல வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். லிஸ்ட் 1 அப்படினு சொல்லி ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி டேட்டா ஐட்டம்ஸ் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? சோ லிஸ்ட்டை ரன் பண்ணிப்போம். லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 டேட்டா ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல இருந்து ஒரு இன்புட் வாங்கணும். சோ நம்பர் அப்படினு சொல்லி ஒரு இன்புட் வாங்குறேன். சரிங்களா? நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்புட் வாங்க போறோம். சரிங்களா? சோ இங்க வந்து enter the number to search அந்த நம்பர் இன்புட் வாங்கிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் while யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கவுண்ட் வேரியபிள் ஒன்று வேணும். ஸோ i equal to 0 அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் வேரியபிள் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் while keyword கண்டிஷன் வந்து i is less than length of list 1 லென்த்தை கண்டுபிடிச்சு அதை விட ஐயோட வேல்யூ கம்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த while லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்க ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறோம். நம்ம வாங்கின இன்புட் நம்பரை அதோட செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 1 ஆஃப் ஐ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுற டேட்டா எலிமெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த while லூப்லேருந்து பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடும். சரிங்களா? பிரிண்ட்டு இந்த நம்பர் ஃபவுண்ட் அட்டு இந்த லொக்கேஷன் இண்டெக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் வந்து ஐயில் இருக்குது. ஸோ அப்போ ஐ இப்படி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே எஃப் சேர்த்துக்கோங்க. நம்பர் அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் தென் வந்து நம்ம இந்த கவுண்ட் வேரியபிள் இன்ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஐங்கிற கவுண்ட் வேரியபிளை. அதனால் i equal to i+1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். i+1 is equal to 1. சப்போஸ் இந்த நம்பரை வந்து நமக்கு சர்ச் பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னா லிஸ்ட்டில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த இட்ரேஷனுக்கு போகும். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷனாக முடிக்கும். சரிங்களா? எல்லா இட்ரேஷனும் முடிச்சதுக்கப்புறமும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? எல்ஸ் பார்ட் வந்து இந்த while ஸ்டேட்மெண்ட்டு எல்லா இட்ரேஷனும் முடிச்சாச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு இருக்க வரைக்கும் எல்லா இட்ரேஷனும் முடிச்சாச்சு. அப்போது நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அது எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டு நம்பர் நாட் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா? இந்த while ஸ்டேட்மெண்ட் வந்து லிஸ்ட் 1 லென்த்து என்ன இருக்கோ அத்தனை இட்ரேஷன் வந்து மேக்ஸிமம் அத்தனை இட்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நம்ம சர்ச் பண்ணுற டேட்டா எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் இட்ரேஷனில் கிடச்சிச்சின்னா அங்கேருந்து பிரேக் ஆகிடும். ஸோ எத்தனாவது இட்ரேஷன் வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணுற டேட்டா வந்து கிடைக்கலையோ அது வரைக்கும் இதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ லிஸ்ட் 1 இருக்க எல்லா டேட்டா எலிமெண்ட்டும் வந்து ரீட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போவும் நமக்கு வந்து சர்ச் பண்ணுற டேட்டா ஐட்டம் கிடைக்கல அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஒரு while லூப் இருக்குது அப்படின்னா அந்த while லூப் வந்து ஃபுல்லாக இட்ரேட் ஆகிட்டு முடிச்சாச்சு. அப்போவும் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் வரும். சரிங்களா? சப்போஸ் இது ஒரு செகண்ட் இட்ரேஷன்லையோ அல்லது தேர்ட் இட்ரேஷன்லையோ நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா எந்த இட்ரேஷனில் கிடைக்குதோ அதோட நம்ம பிரேக் ஆகிடும். அந்த லூப்லேருந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த while லூப்புக்கு அப்புறம் வெளியில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இங்கே வந்து while லூப்புக்கு அப்புறம் வந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுவோம். ஸோ என்டர் த நம்பர் டு சர்ச். நான் வந்து 48 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 48 வந்து லிஸ்ட்டில் இருக்குது இல்லையா, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும். ஸோ அதை நம்பர் ஃபவுண்ட் அட்டு 4 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? நம்பர் ஃபவுண்ட் அட்டு 4. ஸோ 48 அப்படிங்கிற நம்பர் வந்து 4th இண்டெக்ஸில் வந்திருக்கு. 0 இண்டெக்ஸு 1 2 3 4 4th இண்டெக்ஸில் நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? சப்போஸ் நான் திரும்ப ரன் பண்ணி இல்லாத ஒரு நம்பரை சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 77 இந்த லிஸ்ட்டில் இல்லை, சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். என்ன வருது பாருங்கள், 77 நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து while else க்கு உண்டான சிம்பிள் எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.